எல்லாரும் என்னை கேட்டுனே இருக்கிறாங்க, எப்போ கல்யாணம், எப்போ கல்யாணம், எப்போ கல்யாணம். கல்யாணம் பண்ணோன்னா முதல்ல நல்ல பொண்ணை தேடணும், அதுக்கப்புறமா லவ் பண்ணணும், அப்புறமா கல்யாணம் பண்ணணும். எங்கே பொழுது விடிஞ்சா வேலைக்கு போயிடுற, பொழுது பொண்ணா வீட்டுக்கு போயிடுற, லவ் பண்ணதுக்கும் டைம் இல்லை, எந்த பொண்ணை தேடுறது, எப்படி லவ் பண்ணுறதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. கனால காத்த பொண்ணை சொந்தமாக்க முடியுமா? நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? அந்த பாட்டை கேளுங்கப்பா, சரியான பாட்டு அது. ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? எனக்கு ஒரு மாதிரி ஆட்டிடியூடு. நான் போய் ஒரு பொண்ணுகிட்ட பேசணுமா? அதோட நம்ம ஜாலியாகவே இருக்கலாமே லைஃப்பில். எப்போ என்னமோ சரக்காச்சின்னு ஆசைப்பட்டது வாங்கி சாப்பிட்டுன்னு நல்ல துணிங்க போட்டுன்னு கோயிலுக்கு போய் நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா? நம்ம அம்மாவை லவ் பண்ணலாம், அதோட நம்ம அப்பாவை லவ் பண்ணலாம், நம்ம தங்கச்சிங்களை லவ் பண்ணலாம், நம்ம ஃபேமிலி லவ் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி கல்யாணம் தான் பண்ணோன்னா மேட்ரிமோனியில் தான் பொண்ணு தேடணும். அதுலேயே தேடணும் டிரைவருக்கு பொண்ணு நல்லா கொடுக்க மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மனசே கஷ்டம். கஷ்டப்பட்டு பொண்ணு தேடுறது, வேலை செஞ்சு நிறைய காசு சம்பாதிச்சு வேர்ல்டு டூரே போகலாம் இல்லையா? ஜாலியாக. என்ன ஒன்று கஷ்டம்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுமே, அதுதான் பெஜாராகுது. நான் எனக்கோ வயசாகிடும், நான் ஒன்றே என்ன பண்ணணும் அதை நினச்சாதான். விடு, நம்ம சூர்யா சொல்கிற மாதிரி நெட்டென்பது முடிந்தது நினைவில் இல்லை, நான் நாளைக்கு நடப்பது நினைப்பதில்லை, இன்றென்பது தவிரவும் எதுவும் இல்லை. ஏய் டமக் டமக் டம் டம்மா அப்படித்தான் யோசனை பண்ணி என் வாழ்க்கையை வாழ்ந்துருக்குறப்பா. இன்னைக்கு நாளைக்கு நம்ம செத்துருவோம், நம்ம எதை கல்யாணம் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டானா என் உடம்புல ஒரு சக்தி மாதிரி வந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும்? பெரிய வீடு கட்டணும், பெரிய கார் வாங்கணும், நிறைய துணிங்க வாங்கணும், நானே ஒரு ஸ்டுடியோ செட்டப் ரெடி பண்ணிட்டு நானே ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும், தன்னாலே ஒரு ஆக்டர் ஆகணும், பெருசாக லெவலில் எதுனா சாதிக்கணும். நம்ம ஃபேமிலியில் தான் எதாவது பண்ணணும், நம்ம ஃபேமிலிக்காக தான் எதாவது பண்ணணும். ஊருக்கோக நம்ம ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு போய் ட்ரை பண்ணால் நான் போய் வெயிலில் சாகணும், வெளிக்காகாது. இந்த இடத்துல நடப்பண்டா ஜெயிப்பண்டா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நான் ஜெயிக்குவேன் ஒரு நாள்.